This video is sponsored by Buymount ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் என்ஜாய் ஷாப்பிங். ஹலோ கைஸ், இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு எந்த வேலையுமே இல்லாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அப்படி இருக்கும்போது கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் சில வேலைகளை பார்த்து பண தேவையினால் ஒரு வேலை தேடி போய் ஹவுஸ் கீப்பிங் வேலையில் ஜாயின் பண்ணுறது நம்ம ஹீரோ. அப்படி போகிற ஒரு வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின் லாஸ்ட்லியா. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம்லேயே லவ் பண்ணி ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பார் ஹரிபாஸ்கர். லாஸ்ட்லியாவுக்கு அது வந்துட்டு சுத்தமாக பிடிக்காமல் கடைசியில் பிரேக் அவுட் ஆகி ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிருக்கும். இந்த சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். அதை தாண்டி இந்த படத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், நான் பர்சனலாக ஹரிபாஸ்கர் ஃபேனு. எனக்கு வந்துட்டு ஜம்கட்ஸ் வந்துட்டு பர்சனல் ஃபேவரட். இதில் வந்துட்டு 2K கிட்ஸை வந்துட்டு வச்சு செய்யின்னு செஞ்சுருக்காப்புல நம்ம இந்த மனுஷன். லிட்ரலி எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுன ஒரே விஷயம், யார் சாமி இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லைக் இந்த ஷார்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஜென்ஜி டேர்ம்ஸ் இதெல்லாத்தையும் வச்சு செய்கிறது தான் இந்த படம். லாஸ்ட்லியாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தனி இது என் மைண்டில் இருக்குது. அதை தவிர்த்து இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர்ஷா இருக்கார், ராயன் இருக்கார். ரயானுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல கேரக்டராக கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் தேட்டரில் பார்க்கும்போது ரயானோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் அவ்வளோ நல்ல கேரக்டரான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெருசாக அந்த கேரக்டரில் ஒன்றுமே இல்லை. ரயான் ஆக்சுவலாக பிக் பாஸ்க்குள்ளே போய் இந்த கேர்ள் ஃபேன் பேஸை பிடிச்சதை தவிர்த்து அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்காரு. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமான கேரக்டரான்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு படம் பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணால் வெளில கூட்டு வந்து என்னடா இப்படி பண்ணி வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் வரும், அந்த கேரக்டராக இருக்கட்டும். இந்த படத்தில் ஃபன்னுன்றதை வந்துட்டு சில இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் எமோஷன்ஸையும் இந்த படத்தில் மெயினாக காட்டுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அதர் தன் தட் ஃபேமிலியோடு அந்த படம் பார்க்குறது ஓகே, பார்க்கலாம் கண்டிப்பாக. பட் அந்த சொல்கிற மாரி இந்த ஜென்சியாக இருக்கட்டும், 90s இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கான்வர்சேஷனுன்றது சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மெயினான பிளாட்டாக இருக்குது. நீங்கள் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் புரிகிற மாதிரி பேசினா தானே அது எங்களுக்கு புரிகிறதுக்கு. இதுதான் கான்செப்ட். அதை தாண்டி இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என் தலைவன் பெருசுதானே சொல்லணும். எனக்கு ஹரிபாஸ்கரோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு நார்மலான ஒரு பையன், லைக் லவ்னா இதுதான் லவ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பார்க்குற பொண்ணெல்லாம் இதுதான் நான் லவ் பண்ணுற பொண்ணு, இந்த பொண்ணு அழகாக இருக்குன்றதுனால நான் லவ் பண்ணுற பொண்ணு, இப்படி சொல்லிட்டு தெரிகிற ஒரு கேரக்டரை எது ரியல் லவ் அப்படின்றத புரிய வச்சு ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி லாஸ்ட்லியாக தான் இதெல்லாம் காமன். எப்படின்னா ஹீரோ இவங்க ஹீரோயின் இவங்கன்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி தான் காட்டி ஆகணும். அப்படி தான் காட்டியிருப்பாங்க இந்த படத்துலையும். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு 5க்கு 2.35 நான் கொடுப்பேங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா தான் இருக்குது. ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். Thank you for watching. Do share, like and subscribe guys. Bye bye. Tata signing off.